விசாகப்பட்டினத்தில் உள்ள கோயிலில் சாமி தரிசனம் செய்த ஆந்திர அமைச்சர் ரோஜா பின்னர் அங்குள்ள தூணை கட்டிப்பிடித்து தனது வேண்டுதலை முன்வைத்த காட்சிதான் இது. ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் ஒன்றாக நடக்க உள்ளது. இந்த நிலையில் ஆந்திர அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ரோஜா மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விசாகப்பட்டினத்தில் உள்ள வரலட்சுமி நரசிம்மசாமி கோயிலுக்கு சென்ற அமைச்சர் ரோஜா சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயிலில் உள்ள கப்பஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் தூணை கட்டிப்பிடித்து வேண்டுதலை முன்வைத்தார். குறிப்பிட்ட இந்த தூண் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. கிறிஸ்தவர்களின் புனித தவக்காலம் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனையுடன் துவங்கியது. கிறிஸ்தவ மக்கள் இன்று முதல் 40 நாட்கள் தவக்கால விரதம் மேற்கொண்டு இயேசு உயிர் பெற்ற தினத்தை புனித வெள்ளி தினமாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை சவேரியார் பேராலயத்தில் மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளானவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து சாம்பலால் நெற்றியில் சிலுவை வரைந்து தவக்கால வழிபாட்டை தொடங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டார் புனித சவேரியார் ஆலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கோட்டார் மறை மாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வாழ்க்கை எவ்வாறு சென்றிருக்கிறது என்பதை மீண்டும் நாம் திருப்பி பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறி தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மீண்டும் அந்த இறை தந்தையை நோக்கி நாம் பயணப்படுகின்ற காலம். அரசின் உரையை படிக்க மறுத்து பேரவையிலிருந்து வெளியேறியதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை ஆளுநர் RN ரவி அவமானப்படுத்திவிட்டதாக முரசொலி விமர்சித்துள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியின் தலையங்கத்தில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து வெளியிடப்பட்டுள்ள கட்டுரையில், ஆளுநருக்கு அரசின் உரையில் உடன்பாடு இல்லை என்றால் அதற்கு ஏன் ஒப்புதல் அளிக்க வேண்டும், ஏன் அவைக்கு வர வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளது. RN ரவி தனது மனதுக்குள் மன்னர் போல நினைத்துக் கொண்டு நடந்து கொள்வதாக முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. பேரவை வரலாற்றில் முதன்முறையாக அவை குறிப்பிலிருந்து ஆளுநர் பேசியது நீக்கப்பட்டது அவரது பதவிக்குத்தான் இடுக்கு என குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டும் ஆளுநர் வெளியேறியதை சுட்டிக்காட்டி திரும்ப ஒரே தவறை செய்யும் RN ரவி திருந்தவே மாட்டாரா என்று முரசொலி சாடியுள்ளது. அரசியல் செய்ய வேண்டுமென்றால் RN ரவி பதவி விலகிட வேண்டும் என்றும், ஆளுநராக இருந்து கொண்டே இவ்வாறான அருவருப்பான செயல்களை செய்யக்கூடாது என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளது. மக்களாட்சி பற்றி துளியும் கவலையின்றி சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்கியதற்கு ஆளுநரும் அவரை ஏவிவிடும் மத்திய பாஜக அரசும் பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது.